அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. விநாயகர் என்பவர் கலையை தெளிவுபடுத்துபவர், தடைகளை நீக்குபவர், முதலில் வணங்கப்படுபவர். எந்த சுப நிகழ்ச்சியையும் தொடங்குவதற்கு முன் பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டு ஆரம்பிக்கிறோம். அதுவே விநாயகரின் மகத்துவத்தை சொல்லி காட்டுகிறது. விநாயகர் யானை முகத்தோடு தோற்றமளிப்பதற்கான காரணம் அவர் ஞானத்தின் சின்னமாக இருப்பதற்காக. யானை போல் பெரிய அறிவும் நினைவாற்றலும் கொண்டவராக கருதப்படுகிறார் விநாயகர். அவருக்கான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் வருதுங்க. அவருக்கான நெய்வேத்தியம் இங்கே சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, கூடவே சுண்டலும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவரது வலது கையில் உள்ள மோதகம் சுகமான இனிமையான வாழ்க்கையை குறிக்குது. அவரது பாசமும் அங்குசமும் நல்ல வழியில் நடத்தும் கருவிகள். 7 உலகங்களையும் தாங்கும் வயிறு எல்லா உயிர்களையும் தன்னுள் அடக்கி இருக்கும் பரிபூரணத்தை வெளிப்படுத்துகிறது. விநாயகர் வணங்கப்படும் இடங்கள் எல்லையற்றவை. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கோயில்களில் அவருக்கு சிறப்பு உண்டு. குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி நாளில் அனைவரும் மண் சிலையை வீட்டில் வைத்து பக்தியுடன் வழிபடுறாங்க. விநாயகருக்கான கொலக்கட்டை ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. கொலக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி வெல்லம் தட்டியாச்சு. பூரணத்துக்கும் பருப்பு, தேங்காய், சர்க்கரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ மாவை ஒட்டுக்காக பிணைய முடியாதுன்னு 2ஆக பிரித்து பிணையிறாங்க. விநாயகர் வழிபாடு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் தெய்வத்தை நினைவு கூற வேண்டும். தடை வந்தாலும் மன உறுதியுடன் முன்னேற வேண்டும். அறிவும் பணிவும் இருந்தால்தான் வாழ்வு இனிதாகும். அதனால்தான் நம் முன்னோர்கள் விநாயகர் வாழ்க, தடைகள் ஒழிக என்று சொல்லிக்கொண்டே வாழ்க்கையை முன்னெடுத்தனர். இப்போ கொலக்கட்டை ரெடி ஆகிட்டே இருக்குங்க. அவருக்கு பிடிச்சதே, விநாயகருக்கு பிடிச்சதே கொலக்கட்டை தான். மோதகம் விரும்பும் மோசிக வாகனா, வெள்ள சுவையால் மனதை கொள்ள வந்தாயோ அப்படின்னு தான் தோணுது. நம்ம கொலக்கட்டை அச்சில் செஞ்சு பார்க்கலான்னு இந்த சிஸ்டர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு நல்லாவே தான் வந்தது. எனக்கு தான் அது சரியாக வரல. விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு பண்டிகை மட்டும் இல்லை, அது நம்மை சுத்தமாக்கும் ஒரு ஆன்மீக அனுபவம். நம் வீட்டுக்கும் நம் உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் தரும் ஒரு அருமையான நாள். வாழ்க விநாயகர் பக்தி, வாழ்க நம் மரபும் மதிப்பும். இப்போ கொலக்கட்டை ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தட்டில் எடுத்து வச்சுருக்கிறதும் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா ஆவி அடிக்குது. பாவம் எங்கள் அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை எடுத்தாங்க. அந்த முகம் யானையின் தலையோடு சிறிய பஞ்சபதங்க உடல். அது ஒரு உருவம் மட்டும் இல்லை, அது ஒரு ஆழ்ந்த ஞானத்தையும் நம்பிக்கையும் சொல்லும் சின்னம். புராணங்கள் சொல்வது போல விநாயகர் என்பது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக அமைய வேண்டுமானால் நம்மை உள்ளிருந்து தூண்டும் ஒழுக்கம், சிந்தனை, நம்பிக்கை மற்றும் சாந்தி இவை அனைத்தையும் பிரதிபலிக்கிறார். இப்போ ஒரு தட்டு எடுத்துட்டு ஒரு தட்டு மறுபடியும் வேக வைக்கிறோம். இப்போ அவ்வளோதான், கொலக்கட்டை ஃபுல்லாக வேக வச்சாச்சு. மிச்சம் இருக்க பூரணம், சர்க்கரை, வெல்லம், தேங்காய்லாம் சேர்த்து இவங்க லட்டு மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு பிடிச்சிட்ருக்காங்க. இங்கே பூஜை முடிஞ்சு சாமியும் கும்பிட்டாச்சுங்க. விநாயகருக்கு அவல் பொரி, சுண்டல், சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போது சாமிக்கிட்ட வச்சு கயிறும் கூட கட்டி விட்டாங்க. எல்லாம் தொடங்கும் முன் நமஸ்கரிக்கப்படும் முதன்மை தெய்வம் இவர்தான். முதல்வன், விக்னேஸ்வரன், விநாயகன், பிள்ளையார் என்று பல பெயர்களில் பரிசிக்கப்படுகிறார். அவரோட ஆசீர்வாதத்தால் எல்லா வளமும் பெற்று நோய் நொடிகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் விநாயக பெருமானை. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்கன்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.
இந்த பயணத்தில் நீங்களும் நம்மோடு சேர்ந்து வாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.